இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் கேட்டா டே ஷீட் 6 அப்படின்றது பார்க்கலாம். ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா 1935 இந்திய அரசு சட்டத்தை பத்தி பார்க்கலாம். இந்திய அரசு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது கேட்டா 1935. 1935ஆம் ஆண்டு எந்த அறிக்கையின்படி இந்திய அரசு சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டா சைமன் அறிக்கை மற்றும் மட்டமேசை மாநாடுகள் அறிக்கை மூலமா தான் என்ன பண்ணிருப்பாங்க 1935 இந்திய அரசு சட்டம் அப்படின்றது எடுத்து வரப்பட்டிருக்கும். ஸோ 1935 இந்திய அரசு சட்டத்தின் சிறப்பு இயல்பு என்ன கேட்டீங்கன்னா மாகாணங்களில் தன்னாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லக்கூடியதான் 1935 இருக்கக்கூடிய இந்திய அரசு சட்டம். அதுக்கு அடுத்தது மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை ஒழித்தவர் எந்த சட்டம் அப்படின்னு கேட்டா இந்திய அரசு சட்டம் 1935 தான் இரட்டை ஆட்சியை ஒழிச்சிருக்கும். அதே மாதிரி கூட்டாட்சியில் ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்ட வழிவகுத்த எந்த சட்டம் அப்படின்னு கேட்டா 1935 இந்திய அரசு சட்டம் தான். அதே மாதிரி 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநிலங்களின் தேர்தலில் எத்தனை மாநிலங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது அப்படிங்கன்னா 9 மாநிலங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கும். ஸோ அடுத்து பார்க்கலாம் இந்திய தேசிய ராணுவத்தை பற்றி பார்க்கலாம். நேதாஜி என்பதன் பொருள் என்னன்னு கேட்டால் தலைவர் அப்படின்றது அர்த்தம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரசின் தலைவரானான்னு கேட்டால் 1938. நேதாஜி தொடங்கிய கட்சியின் பெயரை கேட்டால் முற்போக்கு கட்சி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. 1939 ஆரம்பிச்சிருப்பாரு. நேதாஜி ஜெர்மன் சென்று இந்தியாவை மீட்க யாரிடம் உதவி கோரினார் கேட்டால் ஹிட்லர் கிட்ட உதவி கோரிப்பார். அதே மாதிரி இந்திய தேசிய ராணுவம் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா ஆசாத் ஹிந்த் பவுஞ்ச் அப்படின்றது அழைக்கப்பட்டிருக்கும். எந்த ஆண்டு சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தான்னு கேட்டால் 1927. இந்திய தேசிய ராணுவத்தை சுபாஷ் சந்திர போஸ் தோற்றுவித்தார் எப்பங்கன்னா 1942. இந்திய விடுதலை கழகத்தின் தலைமை பொறுப்பை சுபாஷ் சந்திர போஸிடம் ஒப்படைத்தது அப்படிங்கன்னா ராஜ் பிகாரி போஸ். தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண்ணின் தலைமையில் இந்திய தேசிய ராணுவம் பெண் பிரிவு அமைக்கப்பட்டதுங்கன்னா லட்சுமி தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்திய தேசிய ராணுவத்தின் பெண்கள் பிரிவுக்கு யார் பெயர் சூட்டப்படுதுங்கன்னா ஜான்சி ராணி லட்சுமிபாய். அதுக்கடுத்து பார்க்கும்போது சுபாஷ் சந்திர போஸின் புகழ்பெற்ற முழக்கங்கள் என்ன கேட்டா ஜெய்ஹிந்த் டெல்லியை நோக்கி செல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரியான வீடியோ தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்க போது டெய்லியும் ஒரு டே ஷீட் பார்க்கும்பொழுது நீங்கள் படித்த விஷயத்தை ரிவிஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஸோ நிறைய குழப்பங்கள் இருக்கும், அதை இது மூலமாக ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.